ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம பயப்படுற? டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? இல்ல அசோக்கு, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதுவும் ஒரே பிரசவத்துல ரெட்டை பிள்ளைங்கிறபோது அவளுக்கு கொஞ்சம் கலக்கமா தானே இருக்கும். அம்மாவை சீக்கிரமா வர சொல்லு. வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. உனக்கு இன்ஜெக்ஷன் போடணுமா? டாக்டர் வெளியே இருக்க சொன்னாங்க. நீ தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. அசோக்கு, நான் வேணா கூட நிக்கிட்டா? ஆமாத்த, நீ கூட இரு, நான் வெளியே இருக்கிறேன். எங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏய் லூசு, ஊர் உலகத்துல யாருமே குழந்தை பெத்துக்கலையா? ஏன் இப்படி பயப்படுற? சும்மா தேவையில்லாம பயப்படாத, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நித்யா, எப்படி இருக்கு நித்யா? நல்லா இருக்கேன் மாலதி, ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நித்யா, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. இப்படிலாம் பயப்படலாமா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. குழந்தை நல்லபடியா பிறக்கும். தைரியமாயிரு. நல்லா சொல்லு, பக்கத்திலேயே இருக்க சொல்றா. டாக்டர் இன்ஜெக்ஷன் போடணும், வெளியே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறா. ஐயோ அசோக், அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வெளியே போ. சரி மாலதி. பரவாயில்ல மாலதி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியவே இருங்க. ஐயோ, இதுல என்ன கஷ்டம்? நான் உன் கூட இருக்கேன், நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் மாலதி. சரி சரி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் வெளியே போங்க. அசோக்கு, தைரியமா போ, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாக்டர் கிட்ட பேசணும். நீயும் என் கூட வா, அத்தை இருக்காங்கல்ல. ஏய் மாலதி, நீ போயிட்டு வா, அதான் நான் கூட இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். சரி. என்ன சார், இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல என்ன ஆளாக்குறீங்க? இப்படி ஒரு விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேராயிரும். நீங்க உங்க மனைவிட்ட பேசி சமாதானம் பண்ணுங்க. ஆமா அசோக், அவங்க சொல்றது சரிதான். அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம். அதுக்கு வேற வழிய பாத்துக்கலாம். நீ சும்மா இருடா. அவகிட்ட பேசினா எதுவும் நடக்காது. அதனாலதான் நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். நான் குழந்தையோட அப்பா. நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் எடுக்கிறேன். என்னனாலும் நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன். தயவு செஞ்சு நான் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் என் மனைவி முன்னாடியும் எங்க அம்மா முன்னாடியும் சொல்லிருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன அசோக், என்னாச்சு? எதுக்காக வர சொன்ன? நித்யாக்கு எதுவும் ப்ராப்ளமா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. டாக்டர், இவ தான் மாலதி. இவளுக்காக தான் சொன்னேன். தயவு செஞ்சு குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தைய அவகிட்ட கொடுத்துருங்க. என்ன அசோக், என்ன சொல்ற? பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏய், அறிவு கெட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க என்ன? என்ன மன்னிச்சிரு மாலதி. நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். டாக்டர் இனிமே உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. உன் கர்ப்பப்பையே ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் அசோக்கு கிட்ட சொன்னேன். அவன் குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தைய நமக்கு தரதாகவும் நம்ம எங்கேயாவது கொண்டு வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். ஏங்க, ஏங்க என்கிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்சீங்க? நான் இனிமே குழந்தையே பெத்துக்க முடியாதா? என்ன ஆச்சுங்க எனக்கு? சரி, அதெல்லாம் நம்ம பிரச்சனை. அதுக்காக அவன் குழந்தைய எப்படி கேட்பீங்க? அறிவு கட்டத்தனமா தெரியல. இதுதாம்மா நானும் சொல்றேன். ஒரு தாய்க்கு தெரியாம அவ குழந்தைய இன்னொருத்தங்கிட்ட தூக்கி கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். என்னால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர் என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன். நீ ஏன் எடுத்து சொல்லுமா. இல்ல மாலதி, நான் கேட்கல. அதுக்கு நிறைய வழி இருக்கு. வேற ஏதாவது பண்ணிக்குவோம். ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்றேன். அவன் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல மாலதி, உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான். ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் உன்னை விட்டு கொடுத்து இன்னைக்கு ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியாம நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. நீங்க யாருமே இதுக்கு சம்மதிக்கலனா நான் நேரடியா நித்யாட்ட போய் பேச வேண்டியது இருக்கும். என் குழந்தை என்கிட்ட வளர்றதை விட உன்கிட்ட வளர்ந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ என் குழந்தைய உன் குழந்தையா வளர்த்துக்குவேன்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லாத. என்ன பேசுற? அறிவு கட்டத்தனமா உளறாத. ஏதோ ஒரு மயக்கத்துல உளறிட்டு அப்புறம் அத நினைச்சு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. ஏய், நித்யாக்கு உனக்கு இடையில பிரச்சனை வரும். அதெல்லாம் யோசிச்சியா நீ? நான் எல்லாம் நல்லா யோசிச்சு தான் பேசுறேன். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாம். டாக்டர், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. குழந்தையோட அப்பா நானு.
எனக்கே என் குழந்தை அவன்கிட்ட வளர்றதுல நம்பிக்கை இருக்கு. அவன் நல்லா வளர்ப்பான். என்னை விட என் குழந்தைய நல்லா பாத்துக்குவான்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவ குழந்தை இல்லாம படுற பாட்டை என் கண்ணு முன்னாடி தினம் தினம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவ சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுக்கோங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ லூஸ் மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா போய் நித்யா பக்கத்துல இரு. உன் குழந்தை உன்கிட்ட தான் வளரணும். ப்ளீஸ் அசோக், புரிஞ்சுக்கோ அசோக். உன் குடும்பத்துல இதனால பிரச்சனை வரும். ஆமாண்டா, அவ சொல்றது உண்மைதான். என்னைக்கா இருந்தாலும் உன் குழந்தை தானே தெரிய வந்தா உன் வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கும். நாங்க வேற வழியை பாத்துக்கிறோம். இல்ல சிவா, எதுனாலும் நான் சமாளிச்சுக்குவேன். பரவாயில்ல, நீ என்னை பத்தி கவலைப்படாத. ஏன் மனைவி புரிஞ்சுக்குவா. தயவு செஞ்சு மாலதி கிட்ட ஒரு குழந்தைய கொடுக்கறேன், நீ உன் குழந்தையா வளர்த்துக்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாத. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. என் நிலைமைய நீ இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா நித்யாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. நித்யா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாடா. ப்ளீஸ், நீ என்ன புரிஞ்சுக்கோ. மாலதிய இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னாலதான் அவ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறா. ப்ளீஸ்டா. சரிடா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ப்ளீஸ் டாக்டர், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என் ஒய்ஃப் முன்னாடி சொல்லுங்க. நீங்க வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். மத்த எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்னங்க இது? 2 குழந்தையில ஒரு குழந்தை பிறக்கும் போது இறந்துதான் பிறந்துச்சுன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? பைத்தியக்காரத்தனமா உளறீங்க. எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ், எங்க நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. நான் வேணா பண்றேன். உங்களை இப்படி பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. ஆனா உங்க 2 பேர் நட்பை பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியுது. நான் அமைதியா இருக்கிறேன். நீங்களே சொல்லி சமாளிச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர், நானே பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும். ப்ளீஸ். சரிங்க. எனக்கு அந்த பொண்ணு எப்படி தாங்கிக்க போறான்னு நினைக்கும் போதுதான் சங்கடமா இருக்கு. உங்க மனைவியை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமா? யோசிச்சுக்கோங்க. ஐயோ டாக்டர், எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு தாய்க்கு தான் குழந்தைய விட்டு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டமோ அத மாதிரிதான் ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் அவங்க மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? குழந்தை இருக்கிறவங்களை விட இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட வலியும் வேதனையும் அதிகமா தெரியும். என் ஃப்ரெண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இவன் மட்டுமா கஷ்டப்பட்டிருப்பான்? என்னால மாலதியோட வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. அவ தினம் தினம் குழந்தைய நினைச்சு ஏங்கும் போது அந்த வருத்தம் என் கண்ணுல தெரியுது. அவளை அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அன்னைக்கு அவ நித்யாவ ஏக்கத்தோட பார்த்த பார்வை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வயித்துல 6-7 மாசம் குழந்தைய வச்சு அந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதும் அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் மனைவி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவா. ஆனா மாலதி காலம்பூரம் குழந்தை பிறக்காதுன்னு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவா. அவளோட வருத்தத்தை என்னால இதை தவிர வேற எதாலையும் சரி செய்ய முடியாது. புரிஞ்சுக்கோங்க டாக்டர். அசோக், எனக்கு உங்க நிலைமை புரியுது. நீங்க இந்த அளவுக்கு மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். போய் நித்யா கிட்ட இருங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஏங்க, அவன் தான் பைத்தியக்காரத்தனமா உளறானா? நீங்களும் சரின்னு சொல்லிட்டு வர்றீங்க. ஏங்க, அவனுக்கு புரிய வைங்க. உலகம் புரியாம பேசிட்டு இருக்கான். இல்ல மாலதி, அவன் சொல்றது சரிதான். அவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றான். எங்கேயோ ஒரு குழந்தைய நாம தத்தெடுத்து வளர்க்கறத விட அசோக்கோட குழந்தைய நம்ம குழந்தைய நாம வளர்க்கறது எவ்வளவோ மேல். நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசாத. என்னங்க நீங்க அவன் சொல்றதுக்காக சரின்னு சொல்லிட்டு வர்றீங்க? ஏங்க, அவன் எனக்காக இந்த வேலையை பார்க்கறான். ஆனா நித்யா பாவம். நம்ம குழந்தைய இன்னொருத்தங்களுக்கு நாம கொடுப்போமா? அத மாதிரி தானே அவளும் இருப்பா. அவளுக்கு தெரியாம எப்படிங்க? அவ தெரிஞ்சு கொடுத்தா கூட சரின்னு சொல்லலாம். ஆனா அவளுக்கு தெரியாம அவ குழந்தைய நம்ம வாங்குறது தப்புங்க. நான் அவன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவன்
இத மாத்திக்கிறதா தெரியல. அதுவும் இல்லாம நித்யாக்கு எந்த காலத்திலயும் இது தெரிய வராது. அப்படியே தெரிய வந்தா எல்லா பழியும் நானே ஏத்துக்கிறேன். அத பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. குழந்தை என்கிட்ட வளர்ந்தாலும் உன்கிட்ட வளர்ந்தாலும் அது நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல அவங்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, நித்யாவை விடுங்க, அவளை சமாளிச்சிடலாம். ஆனா அசோக்கோட அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, என்ன உசுரோடவே குழிய தோண்டி மூடிடுவாங்க. என்ன மட்டும் இல்ல, அசோக்கியம் தான். புரிஞ்சுக்கோங்க, அவங்கள பத்தி உங்க யாருக்குமே சரியா தெரியல. ஏட்டி, உன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. அசோக் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவங்க அம்மாக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது நம்ம வேலை. அவங்க அம்மாக்கு அப்படியே தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளை தானே. அந்த பொம்பளையால தான் இன்னைக்கு உன் நிலைமை இப்படி இருக்கு. பத்தாதுக்கு உன் மாமியாவும் உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. கடைசி வரைக்கும் குழந்தை இல்லாம ஊர்ல உள்ள விட்டெல்லாம் பேச்சும் ஏச்சும் வாங்கிக்கிட்டு இருக்க போறீங்களா? ஒழுங்கு மரியாதையா அவனா குழந்தைய தர்றங்கிறான் வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போய் வேற எங்கேயாவது இருந்து குழந்தைய வளர்த்து அப்புறமா உன் குழந்தையா ஊருக்கு வர்ற வழிய பாரு. என்னம்மா நீ இவ்வளவு சுயநலமா பேசுற? எம்மா, நித்யாவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, அப்படியே மாத்தி நினைச்சு பாரு. நித்யாக்கு குழந்தை இல்லாம எனக்கு 2 பிள்ளை பிறந்தா நீ ஒரு பிள்ளைய தூக்கி நித்யாக்கு கொடுத்து வளர்க்க சொல்லிடுவியா? பாரு, நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் அவளும் தானே. அசோக்க நீ கல்யாணம் கட்டியிருக்க வேண்டியது. அவ ஊடையில புகுந்து எல்லாத்தையும் நாசமாக்குனா. இப்ப என்ன பண்ண போறோம்? குழந்தைய உன் குழந்தைய வளர்க்க போற, அப்படித்தானே? இதுல பாவ புண்ணியெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ கடைசி வரைக்கும் ஊர்க்கார ஓட்டலாம் ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். எல்லாவளும் உன்னைய குழந்தை இல்லைன்னு குத்தி குத்தி காட்டி வாழுவோம். அவனா உனக்கு குழந்தைய தர்றான். என்னமோ நாமளா போய் அவ பிள்ளைய திருடிட்டு ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நியாயம் தான் சொல்லுமா, எனக்கு மனசு ஒத்துக்க மாட்டுக்கு. ஏம்மா, அவ 2 பிள்ளைய 10 மாசம் வயிற்றுல சுமந்துட்டு ஒரு பிள்ளை உசுரோட இருக்கு, ஒரு பிள்ளை இல்லைன்னு அந்த டாக்டர் அம்மா சொன்னா அவளால தாங்கிக்க முடியுமா? எவ்வளவு வேதனையா இருக்கும். என்னம்மா பேசுற? இங்க பாரு, நீதி நியாயம் நேர்மைன்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ இப்படிதான் குத்த வச்சிருக்கணும். இந்த ஊரும் உலகமும் எதுவும் உனக்கு எதுவும் பார்க்கல. ஏன் அன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே அவன் இன்னொருத்தைய கட்டி கூட்டிட்டு வரும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? சொல்லு. நீ கதறி அழுதத பார்த்து யாராவது சமாதானம் பண்ணாங்களா? இல்ல நீ தானே துக்கப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்த. நல்ல வேலை உன் நேரம் இவரா வந்து உன்னை கட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு உன் வயிற்றுல குழந்தைய 6 மாசம் சுமந்திருந்தியே. உன் மாமியாக்காரியும் நாத்தனார்காரியும் சேர்ந்து அந்த பிள்ளைய கருவிலேயே அழிச்சாடுவல. அப்போ உனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு? யாராவது ஏதாவது உன்னை கண்டுக்கிட்டாங்களா? இப்ப நீ அதுல இருந்து மீண்டு தானே வந்திருக்க. அத மாதிரிதான் நித்யாவோட குழந்தைய உன் குழந்தையா நீ நல்லபடியா வளர்த்து ஆளாக்கு. அதுதான் நீ அசோக்குக்கு செய்யற கைமாத்து. அவன் பிள்ளைய எப்பவும் கண் கலங்க விடாம உன் பிள்ளையா நல்லபடியா வளரு. அதை விட்டு போட்டு என்னமோ பிள்ளைய திருடிட்டு ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவனா உன் மேல பரிதாபப்பட்டு கொடுக்கறான். அதை விட்டுட்டு இன்னும் புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, காலத்துக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். பரிதாபப்பட்டு கொடுக்கறானோ நம்ம மேல உள்ள பாசத்துல கொடுக்கறானோ தெரியாது. ஆனா அவனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அவன் மனசளவுல ரொம்ப நல்லவன். அவன் பிள்ளையும் நம்ம பிள்ளையா அவனை எவ்வளவு சந்தோஷமா அவன் வளர்க்கறானோ அதை விட 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு இல்ல, 1000 மடங்கு அந்த குழந்தைய நான் சந்தோஷமா அதுக்கு தகப்பனா வளர்ப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு நீயும் இதை ஏத்துக்கோ. இதை தவிர வேற வழி தெரியல. இங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனா நித்யாக்கு நான் பண்ற துரோகம் எல்லாத்த விட பெரிய துரோகமா எனக்கு தெரியுது. அவ என் கண்ணு முன்னாடி அசோக்க கட்டிக்கிட்டு வந்தது கூட பெரிய துரோகம் இல்ல. ஆனா அவளுக்கு தெரியாம அவ புருஷன் தூக்கி கொடுக்கறான்னு சொல்லி குழந்தைய நம்ம வாங்க போறோம் பாருங்க. இதுதான் எனக்கு பெரிய துரோகமா தெரியுது. பாரு, நீ இப்படியே பேசிக்கிட்டு தான் இருப்ப. நீ ஒண்ணு வாங்க வேண்டாம், என் கையால நான் வாங்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கறேன். நீ தயவு செஞ்சு ஊரை விட்டு போய் பிள்ளைய நல்லபடியா வளர்த்தா போதும். இவ இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க கவலைப்படாம இருங்க. குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும். நம்மளுக்கு ஒரு பிள்ளைய அவன் கொடுத்த உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புற வழிய பாருங்க. எங்க போவீங்களோ ஏது போவீங்களோ ஏன் என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்தா போதும். குழந்தைய நல்லபடியா வளருங்க, சரியா? சரிங்க.